வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு டேஸ்டியான மற்றும் ஆரோக்கியமான சுண்டக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். வாங்கோ. தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அளவு சுண்டக்காய், 2 பெரிய வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, அரை தேக்கரண்டி அளவு கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், உப்பு, 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், எண்ணெய், தேங்காய் பால் மற்றும் புளியை நாங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ அதை தண்ணியில் கரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளலாம். இப்போ சுண்டைக்காவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். சுண்டைக்காவை இப்படி தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கொள்வோம். ஒரு கவரில் போட்டு தேங்காயோ இல்லை ஒரு சின்ன கல்லோ வச்சு குத்தி எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ தான் உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் வெளியால் வரும். ஸோ இப்படி குத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. சுண்டைக்காய் மூழ்கிற தண்ணி விட்டு கொஞ்சம் கையால் மெதுவாக பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற எக்ஸஸான சீட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் தண்ணியும் கலர் நல்லா மாறிடும். பாருங்கள், இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை பொரிக்க போகிறதால ஒரு பேப்பர் டவலில் இதை காய விட போகிறேன். ஸோ சுண்டக்காய் வேலை முடிஞ்சது. இனிமேல் வெங்காயத்தையும் பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி மெல்லிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம். சுண்டக்காய் பொரிக்கிற அளவுக்கு நாங்கள் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதும் சுண்டைக்காய் இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சுண்டைக்காய் பொரித்ததும் இதை நாங்கள் தனியாக எடுத்துக்கொள்ளுவோம். இதே எண்ணெயில் நாங்கள் வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் எங்களுக்கு கண்ணாடி பதம் வரும் வரை பொரிஞ்சால் போதும். இப்போ நாங்கள் இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை வெளியில் எடுத்துடலாம். ஸோ நான் ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் எடுத்துக்கிறேன். எண்ணெயில் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் இப்போது வெட்டி வச்ச பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எங்களுக்கு பாதி பருவம் வெந்தால் போதும். இப்போது தாளிக்க வச்சுருக்க பொருளை இதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பொரித்து வச்ச சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போது இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், புளித்தண்ணி, உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த மிளகாய்த்தூள் நெடி போகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் இதை கொதிக்க விடலாம். ஸோ தேவையான அளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், எங்கள் சுண்டைக்காய் குழம்பு தயாராகிட்டு. இதை நீங்கள் சோறுக்கு இல்லை புட்டு கூட வச்சு சாப்பிடலாம். ஒரு தடவை நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.